மலரம்மா சமையல் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது. அதனால் நம்ம எள்ளு கொழுக்கட்டை செய்ய போகிறோம். எள்ளு கொழுக்கட்டைக்காக நான் ஒரு 100 கிராம் எள்ளு வாங்கிட்டு தண்ணியில் போட்டு நல்லா அலசி சுத்தமாக எடுத்து வடிகட்டி வச்சுருக்கிறேன். ரொம்ப வெளியெல்லாம் காற்று அதிகமாக அடிக்கிறதுனால வெயிலில் காய வைக்க முடியல. அதனால் ஒரு துணி மேலே போட்டு ஃபேன் காற்றுல ஒரு 10 நிமிஷம் ஈரம் இல்லாமல் காய வச்சு எடுத்துக்கலாம். அந்த எள்ளு காயத்துக்குள்ளே 1 கப்பு பச்சரிசி மாவு ஜெலிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். 1 கப்பு பச்சரிசி மாவுக்கு 1/2 கப்பு வெல்லம், 1/2 கப்பு எள்ளு எடுத்து வச்சுருக்கிறேன். ஈரம் இல்லாமல் எள்ளு காயறதுக்குள்ளே நம்ம அரிசி மாவு வறுத்துக்கலாம். கடாய் சூடு ஏறிடுச்சு. இப்போ அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். கொழுக்கட்டைக்கு ரொம்ப மணல் மாதிரி வறுக்க வேணாம். மாவு ஈரம் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி நைஸாக உதுராக வரணும். அந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும். மாவு நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதே கடாயில் எள்ளு வறுத்துக்கலாம். எள்ளு நல்லா ஈரம் இல்லாமல் வெடிக்கிற அளவுக்கு வறுக்கணும். ஸ்டவ் கம்மியாக வச்சுட்டு வறுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம நல்லா கழுவி சுத்தம் பண்ணி தண்ணி வடிகட்டிட்டு போட்டோம். நல்லா வறுந்துச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு ஈரம் இல்லாமல் நல்லா சவுண்டு வரணும். இந்த அளவுக்கு வறுத்துக்கணும். எள்ளு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். சூடு நல்லா ஆறட்டும். கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப்பு தண்ணி எடுத்துக்கலாம். காஞ்ச மாவாக இருந்தால் 1/2 கப்பு. மிஷினில் குத்து அரைச்சிட்டு வந்திருப்போம், இல்லைனா கடையில் வாங்கிட்டு வந்திருப்போம். அந்த மாதிரி வரன்னு இருக்கிற மாவுக்குன்னா 1/2 கப்பு வச்சுங்க. ஈரமாவாக இருந்தால் 1/4 கப்பு போதும். ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். மேலே மாவு சப்புன்னு இருக்கும், அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கினா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா சூடாகட்டும். பாருங்கள், தண்ணி நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ ஸ்டவ் கம்மியாக வச்சுட்டு மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலரிக்கலாம். இல்லைனா ரொம்ப உருண்டை வந்துடும். அப்படியே கட்டி இருந்தாலும் மாவு போடும்போது அதுக்கப்புறம் நம்ம கலக்க மாவு நைஸாக வந்துடும். மாவு நல்லா கட்டியாக வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு தட்டில் மாற்றிக்கலாம். நல்லா சூடு ஆறட்டும். பாருங்கள், மாவு நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா உருண்டை இல்லாமல் நல்லா பிசைஞ்சிட்டா நமக்கு கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நல்லா நைஸாக நல்லா மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். வறுத்து வச்ச எள்ளு நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். 1 கப்பு எள்ளுக்கு 3/4 கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் சேர்த்து மிக்சியில் கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். எள்ளு வெல்லம் ரெண்டும் சேர்த்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். சும்மா லேசாக எண்ணெய் மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கையில் அப்படி தடவிக்குங்க. இப்போ சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம். நல்லா உருட்டிட்டு இந்த மாதிரி அழுத்துங்க. பாருங்கள், இந்த கட்டை வரல சென்டரில் இருக்கணும். அப்போ தான் மாவு அப்படியே நைஸாக அப்படியே தள்ளிகிட்டே வந்தால் கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா வரும். எந்த அளவுக்கு நைஸாக நம்ம செய்கிறோமோ அந்த அளவுக்கு தான் கொழுக்கட்டை நல்லா பூ மாதிரி இருக்கும். மாவு அதிகமாக கனமாக இருக்கக்கூடாது. பாருங்கள், நல்லா வருது பாருங்கள் மாவு. இந்த 2 கட்டை வரலாம் சென்டரில் வச்சு இப்படி அழுத்திட்டு வரும்போது மாவு வந்துகிட்டே இருக்கும் அப்படியே சைடில். இப்போ எள்ளு போடணும் அப்படி வச்சுக்கலாம் சென்டரில். பாருங்கள், இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டிங்கன்னா 2 ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். வெளியே அந்த எள்ளு பூர்ணம் வராமல் நல்லாயிருக்கும். பாருங்கள், எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். மாவு கரெக்டான பக்குவத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோமா கொழுக்கட்டை செய்கிறது ரொம்ப ஈஸி.
இப்போ எல்லா மாவும் இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இட்லி பாத்திரம் வச்சு இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். தண்ணி நல்லா சூடேறிடுச்சு. இப்போ கீழே ஒரு தட்டு வச்சுக்கலாம். லேசாக எண்ணெய் தடவி வச்சுருக்கிறேன். பிடிச்சி வச்சுருக்கிற கொழுக்கட்டை வச்சுக்கலாம். அதே மாதிரி மேலே இன்னொரு தட்டு வச்சு லேசாக எண்ணெய் தடவிட்டு வச்சு அது மேலே கொழுக்கட்டை வச்சுக்கலாம். மீதி இருக்கிற மாவு வந்து மேலே தட்டில் பிடிச்சி வச்சுட்டோம். இட்லி குண்டாவோட மூடி போட்டு மூடிடலாம். கொழுக்கட்டை ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாருங்கள், கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு, ஒட்டவே இல்லை. பாருங்கள், இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூடு நல்லா ஆறட்டும், அப்புறம் எடுத்துக்கலாம். எள்ளு பூரண கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.